வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் நம்ம பார்க்குற மூவி வந்து F1 2025 ரிலீஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹெல்ப்ஸ் லாட் வைஸ் உங்களுக்கும் நிறைய மூவி யூஸர் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சன்னி ஹேம்ஸ்ன்னு சொல்லப்படுற நம்ம பிராட் பிட்டோட கேரக்டர் இருக்கு, தலைமை என்ட்ரி. ஓகேங்களா, தலைமை உள்ளே வந்ததுக்கு அப்புறமே வந்து அவர் வந்து இந்த 24 ஹவர்ஸ் டேட்டோனா ரேஸ் ஓஸ்டார் 24 ஹவர்ஸ் ஓட்டணும். ஓகேங்களா, அந்த ரேஸ் என் தலைவன் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அவரை வந்து தன்னுடைய மேனேஜர் ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. தன்னோட மேனேஜர்னா ஹோல் ஃப்ரெண்டு. அவர் வந்து இப்போ F1 வந்து ஒரு டீம் வச்சு நடத்துகிறாரு. அதுக்கு வந்து ஸ்பேர் டிரைவர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சன்னி அப்ரோச் பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பழைய பழக்கத்தை விடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சன்னி வந்து அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அங்கே போய் பார்த்ததுக்கு தான் தெரிய வருது அது வந்து ஒரு இனிஷியல் லெவல்ஸ் டீம், இதுக்கு எந்த வின்னிங் ப்ரைஸ் எதுவுமே அடிக்காத ஒரு டீம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சன்னி உள்ளே போகிறாரு. போயிட்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அப்போன்னு பார்த்து அங்கே தான் கூட ஓட்டுற ஒரு டிரைவர், ஒரு புது டிரைவர், அவரோட பேர் வந்து ஜோஷுவா பேரிஸ். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு மாதிரி முறுக்கி விட்ட மாதிரி இருப்பார். இவருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி ஈகோ கிளாஸ் சண்டை அது இதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டீமில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணும் அது எல்லாத்தையும் பேசி அதுக்கப்புறம் அந்த காருக்கு வந்து ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சன்னி வந்து டீம் கூட ஒரு மாதிரி நல்லா ஜெல்லாகிறாரு. இதை வந்து இந்த விஷயம் வந்து நம்ம ஹவுஸாக பிடிக்காத பட்சத்தில் வந்து லைக் ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆக்சிடெண்ட் வந்து நம்ம ஜோஷுவாவுக்கு நடக்குது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சன்னி ஹேம்ஸ்க்கு நடக்குது. இந்த மாதிரி மாற்றி இவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கும் இந்த ரேஸில் வந்து. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இவங்க வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை அடித்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் இந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து டேட்டோட ரேஸ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தில் வந்து ஐ திங்க் ஒரு 15 to 20 minutes ஆர் ½ hour மேக்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே F1 பற்றி தான் காமிச்சிருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு படம் வந்து ஸ்லோவாக போகாது. லைக் ரேஸ் வந்ததுக்கப்புறம் டப்னு போயிடும். நடுவில் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் அதுவுமே உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஸ்லோவாகவே தெரியாது. படம் ஒரு மாதிரி நல்லா போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸு, சவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மெயினாக எடிட்டருக்கு வந்து ஒரு பெரிய நன்றிகள் தான் சொல்லணும். மனுஷன் பக்காவாக இப்போ எடிட் பண்ணியிருப்பாப்புல. ஃபாண்ட்லாம் பெருசாக இல்லைனாலுமே வந்து விஷுவல்ஸை நல்லா எடிட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த இன்டென்சிட்டியை வந்து உங்களுக்கு நல்லாவே எடிட் பண்ணி காமிச்சிருப்பாப்புல, நல்லாயிருக்கும். அதனாலே அதே மாதிரி வந்து விஷுவல்ஸையும் வந்து அடிச்சிக்கவே முடியாது. சூப்பரான விஷுவல்ஸு. இந்த F1 கார் ரேஸ் வந்து நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பக்கத்தில் இந்த கார் பக்கத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்குலாம் அப்படி தான் வந்து ஃபீல் ஆச்சு. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த படத்தை வந்து தியேட்டரில் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சது காசு இருக்குது அப்படின்னா மட்டும் ஐமேக்ஸ் போங்க. ஐமேக்ஸ்க்கு ஒர்த்தான ஒரு ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த விஷுவல்ஸ்க்கு ஐமேக்ஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அண்டு ஸ்டோரியுமே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா F1 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக போங்க. இருக்குது அமௌண்ட் இருக்குன்னா வாங்க, ஐமேக்ஸ் போங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த படத்துக்கு நான் தர டோனட்ஸ் 4 டோனட்ஸ் தருவேன். அதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதான் நம்ம நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.